லா ஆஃப் டாட்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் நெக்லிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பொதுவாக நெக்லிஜென்ஸுன்றது கேர்லெஸ்னஸ்ன்னு நம்ம தெரிஞ்சிருப்போம். அதுவே லீகல் சென்ஸில் என்னென்னா, ஒருத்தர் சட்டப்படி கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் அதை கடைபிடிக்காமல் தவறுறதே நெக்லிஜென்ஸுன்றாங்க. இன்னும் சிம்பிளான நம்ம கடமையை கரெக்டாக செய்யாமல் இருக்கிறது தான் நெக்லிஜென்ஸுன்றாங்க. நாம் கவனத்தோடு செய்ய வேண்டிய வேலையை கவனம் இல்லாமல் செய்கிறதும் டாட்டில் நடவடிக்கை எடுக்கத்தக்கதுன்னு சொல்கிறாங்க. நெக்லிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக சொல்லலாம். ஒன்று ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அதாவது நம்ம மனநிலையை பொறுத்தது, இது சப்ஜெக்டிவ். இன்னொன்று நம்ம நடவடிக்கையை பொறுத்தது, இது அப்ஜெக்டிவ். ஏன் அப்ஜெக்டிவ்னு சொல்கிறோன்றது நம்ம தனித்தனியாக பார்க்குறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது ஸ்டேட் ஆஃப் மைண்ட் பற்றி பார்ப்போம். நம்ம மனநிலையை பொறுத்து தான் எல்லா செயல்களுமே இருக்கும். அதனால தான் அதை சப்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். அது ஹாப்பியாகவோ சேடாகவோ பயத்துலையோ இருக்கும்போது நம்ம நடவடிக்கைகளில் மாற்றம் இருக்கும். அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் டிஃப்ரென்ஸ்னால் ஏற்படுற ஆக்சிடெண்ட் நெக்லிஜென்ட்டோட ரூட் காசுன்றாங்க. அடுத்து டைப் ஆஃப் கண்டக்ட்ன்றது அவங்களோட நடவடிக்கையினால் ஏற்படுற நெக்லிஜென்ஸு. அடுத்து நெக்லிஜென்ஸோட எசென்சியல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன் டிஃபெண்டன்ட்டோட டியூட்டி ஆஃப் கேர் பிளைண்டிஃப்கானதாக இருக்கணும். செகண்ட் ஒன் பிரீச் ஆஃப் டியூட்டி டிஃபெண்டன்ட்டால் நடந்திருக்கணும். தேர்ட் ஒன் டேமேஜ் இந்த கான்சிக்வன்ஸால் நடந்திருக்கணும் பிளைண்டிஃப்க்கு. இப்போது ஃபஸ்ட் ஒன் டியூட்டி ஆஃப் கேர் டு தி பிளைண்டிஃப் பற்றி பார்க்கலாம். இதில் டிஃபெண்டரோட டியூட்டி ஆஃப் கேர் பிளைண்டிஃப்கானதுன்றது நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு பிளைண்டிஃபோடது. அது மட்டும் இல்லாமல் அந்த டியூட்டி கண்டிப்பாக லீகல் டியூட்டியாக இருக்கணும். அப்புறம் பொதுவான பொறுப்புகள் எதுவும் நெக்லிஜென்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிற மாட்டாங்க. அது எப்படிங்கிறத வரப்போகிற கேஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். டொனாக் வெர்சஸ் ஸ்டீவன்சன் என்ற லேண்ட்மார்க் கேஸில் அப்பலன்ட் ஒரு ரீட்டைலர் ஒயின் ஷாப்புக்கு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட போகிறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ஒரு ஜிஞ்சர் பியர் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பாட்டில் டார்க் ஒபாக் கிளாஸ் பாட்டிலாகவும் மூடின நிலையிலும் இருந்திருக்கு. அதனால் அதில் உள்ளே இருக்கிறதே பார்க்கக்கூடியதாக இல்லை. அவங்க அந்த பாட்டிலில் இருந்து ஒரு டம்ளரில் ஊற்றி அந்த பியரை குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆல்மோஸ்ட் பாதி குடிச்சிடுறாங்க. மீதி இருக்கிற ஜிஞ்சர் பியரை ஒரு கிளாஸில் ஊற்றும் போது தான் கவனிக்கிறாங்க. அதில் ஒரு நத்தை அழுகிற நிலையில் மிதந்து வெளியில் வந்திருக்கு. அதை உடனே அந்த ரீட்டைலர் ஷாப்புக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அந்த பியரை அவங்க பாதி வரைக்கும் குடிச்சிருந்தனால அவங்க ஹெல்த்து சஃபர் ஆகிருக்கு. ஸோ அவங்க மேனுஃபேக்சரருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்யூட் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த மேனுஃபேக்சரர் லியபிள் டு பிளைண்டிஃபாகவும் டியூட்டி ஆஃப் கேர் எவ்ரி கஸ்டமருக்கும் இருக்கணும்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. பிகாஸ் அதில் எந்த ஹார்ம்ஃபுல் அண்ட் நாக்சியஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடாதுன்றது மேனுஃபேக்சரரோட பொறுப்புன்னு சொல்கிறாங்க. அந்த பொறுப்பு தான் டியூட்டி ஆஃப் கேர்ன்றது. நெக்ஸ்ட் ஹெட்டிங் பிரீச் ஆஃப் டியூட்டின்றது தமிழில் கடமை மீறுதல்னு அர்த்தம். கடமை மீறுதல்ன்றது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் தேவைப்படுற சரியான கவனிப்பை ஃபாலோ பண்ணாது. அப்புறம் லாவில் தேவைப்படுற 2 ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் என்னென்னா, ஒன்று அந்த செயல் நோக்கத்தோட இம்பார்ட்டன்ஸும், 2 வரக்கூடிய ஆபத்தோட அளவும். இது 2த்துக்கும் சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு ஃபயர் பிரிகேட் வெஹிக்கிளும் ஒரு ஆம்புலன்ஸும் 100 km ஸ்பீடில் போகிறதுக்கு எந்த நெக்லிஜென்ட்டும் கிடையாது. அதே இது ஜென்ரல் பப்ளிக் யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? அதுதான் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ன்றது. அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் ரிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு சாதாரண ஸ்டிக்கை கையில் வச்சுருக்கிறதுக்கும் ஒரு லோடட் கன்று கையில் வச்சுருக்கிறதுக்கும் நம்ம எந்தளவு ப்ரிகாஷன்ஸாக வச்சுக்கணுன்றது தான் மேக்னிடியூட் ஆஃப் ரிஸ்க்குன்றோம். இதுக்கு நிர்மலா வெர்சஸ் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுன்ற லேண்ட்மார்க் கேஸ் பற்றி பார்க்கலாம். இதில் ஹை டென்ஷன் ஒயர் அவங்க தோட்டத்தில் அறுந்து விழுந்திருக்கு. அதனால் பிளைண்டிஃபோட ஹஸ்பண்ட் அந்த லைவ் எலக்ட்ரிசிட்டி ஒயர்னால இறந்துடுறாங்க. அதுக்கு கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவ்வளோ ஆபத்தான ஒயரை சரிவர பார்த்துக்கிற வேண்டிய பொறுப்பு டிஃபெண்டனோடதுன்னும், இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கு நெக்லிஜென்ஸ் அண்ட் பிரீச் ஆஃப் டியூட்டி தான் காரணம்னும் பிளைண்டிஃபுக்கு தகுந்த இழப்பீடு கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான். அடுத்து எசென்ஷியலில் தேர்ட் என்னென்னா டேமேஜ். டிஃபெண்டனோட பிரீச் ஆஃப் டியூட்டி காரணத்தினால பிளைண்டிஃபுக்கு டேமேஜ் ஏற்பட்டிருக்கணும், அதாவது இழப்பு ஏற்பட்டிருக்கணும். டிஃபெண்டனோட கவனக்குறைவோட தொடர்பு இல்லாத டேமேஜ்க்கு டிஃபெண்டன்ட் பொறுப்பாக மாட்டார். அடுத்து ரெசிப்சாலக்யூட்டர்ன்றது ஒரு லட்டின் ஃப்ரேஸு. அப்படின்னா என்னென்னா, ஒரு இன்சிடென்ட்கான செயலை சொல்கிறதுன்னு அர்த்தம். இதை பற்றி வர்ற கேஸ்லால் பார்க்கலாம். PA நாராயணன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். இந்த கேஸில் ரெசிப்சாலக்யூட்டர்னால் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அப்பலண்ட்டோட ஒய்ஃப் சாந்தா தேவி ஒரு காலேஜில் இங்கிலீஷ் லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. 3/1/1981 அன்னைக்கு காலேஜில் இருந்து கிளம்பி எப்பவும் போல் ஹார்பர் லைன் லோக்கல் ட்ரெயினில் பாந்திராவிலேருந்து கிங் சர்க்கிள்ஸ் போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் இருந்திருக்கு. அதனால் அவங்க ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கிறாங்க. ட்ரெயின் போயிட்டு இருந்தப்போ 4 பேர் அவங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வச்சுருந்த ஜுவல்ஸு வாட்ச் எல்லாத்தையும் அவங்க திருடிட்டாங்க. அவங்க எவ்வளவோ தடுத்துருக்காங்க, ஆனாலும் தடுக்க முடியலை. ட்ரெயினோட ஸ்டாப் செயினையும் புல் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் ட்ரெயினும் நிற்காமல் போயிருந்திருக்கு. அந்த கல்ப்ரிட்ஸ் அந்த டைமை யூஸ் பண்ணி அவங்கள ரேப் பண்ணிடுறாங்க. அதோட ரிசல்ட்டாக அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு கடுமையாக ரயில்வேயை கண்டம் பண்ணியிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு
2 lakhs அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுக்க சொல்லி ஆர்டரும் போட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ரெசிப்ஸ் அலோகேட்டர்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். அடுத்து இன்னொரு கேஸ் பார்க்கலாம். இந்த கேஸில் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவர் அவருக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான வெடிபொருளை வீட்டில் வச்சுருந்து வெடி விபத்து ஏற்பட்டுருது. அதோட ஆபத்தை உணராமல் இவ்வளோ கவனக்குறைவாக வச்சுருந்த பிளைண்டிஃப்க்கு டிஃபெண்டன்ட் லியபிள்னு ஆர்டர் போட்டுடுறாங்க. இப்போ ரெசிப்ஸ் அலோகேட்டர்னா என்னென்னு ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ் பார்க்கலாம். யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் இந்துஸ்தான் லீவர் லிமிடெட். இந்த கேஸில் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டோட ஹானரபிள் ஜட்ஜு எம்எல் வர்மா நெக்லிஜென்ஸை 4 டைப்ஸாக பிரித்து சொல்லியிருக்கிறாரு. அது என்னெல்லான்ட்டு இப்போ பார்க்கலாம். 1 கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் அப்படின்னா தற்கவனமின்மைன்னு அர்த்தம். 2 காம்போசிட் நெக்லிஜென்ஸ் கூட்டு கவனமின்மைன்னு அர்த்தம். 3 ஸ்டாட்யூட்டரி நெக்லிஜென்ஸ் அப்படின்னா சட்டக்கடமை மீறிய கவனமின்மைன்னு அர்த்தம். 4 ஆக்ஷனபிள் நெக்லிஜென்ஸ் அப்படின்னா வழக்கிடத்தக்க கவனமின்மைன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நம்ம கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு தனி மனுஷனும் தன்னையும் தன்னோட உடைமைகளையும் பாதுகாத்துக்கிறதுக்கு போதுமான கவனம் செலுத்தணுன்ட்டு சட்டம் எதிர்பார்க்குது. அதனால் பிரதிவாதியோட கவனமின்மையால் வாதிக்கு ஏற்படுற இழப்பிற்கு வாதியோட சொந்த கவனமின்மையும் ஒரு காரணமாக இருந்துச்சுன்னா வாதி கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் புரிஞ்சிருக்கிறாருன்னு ஆயிரும். கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் பண்ண பிளைண்டிஃப் டிஃபெண்டன்ட் கிட்ட இழப்பீடு கேட்டு வாங்க முடியாது. அதை யோகிந்தர் பவுல் சௌத்ரி வெர்சஸ் துர்காதாஸ் என்ற இந்த லேண்ட்மார்க் கேஸில் நம்ம பார்க்கலாம். பிளைண்டிஃப் கவனம் இல்லாமல் சடனாக ரோடை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஆப்போசிட்டில் வந்த வெஹிக்கிள் மேலே மோதிடுறாரு. இதில் கில்ட்டி ஆஃப் கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. அடுத்து காம்போசிட் நெக்லிஜென்ஸ் கூட்டு கவனமின்மை அப்படின்னா பிளைண்டிஃபுக்கு ஏற்படுற இழப்பு 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்களோட நெக்லிஜென்ஸால் நடந்துருந்துச்சுன்னா அது காம்போசிட் நெக்லிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சத்பீர் சிங் வெர்சஸ் பல்வந்த் சிங் என்ற இந்த லேண்ட்மார்க் கேஸில் நம்ம பார்க்கலாம். இந்த கேஸில் பைக்கும் ட்ரக்கும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிறது. பைக் ஓட்டிகிட்டு வந்தவருக்கு பயங்கரமாக அடிபட்டுறது. பைக்குக்கு பின்னால் உட்காந்துருந்தவர் இறந்து போயிடுறாரு. இதில் பைக் ஓட்டிகிட்டு வந்தவரோட நெக்லிஜென்ஸ் 3ல் 2 பங்கும், ட்ரக் ஓட்டிகிட்டு இருந்தவரோட பங்கு 3ல் 1 பங்குன்னு முடிவு பண்ணிடுறாங்க. இதில் பைக் ஓட்டிகிட்டு வந்தவருக்கு 3ல் 1 பங்கு இழப்பீடு வாங்கலாம்னு முடிவாகிடுது. ஆனால் பின்னால் உட்காந்து இறந்தவருக்கு 2 பேரோட நெக்லிஜென்ஸுமே காரணம். அதனால் 2 பேருமே பொறுப்பாவாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா ட்ரக் ஓனரோட இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபுல் அமௌண்ட்டையுமே இறந்தவருக்கு செட்டில் பண்ணிடுறாங்க. பைக் ஓட்டிகிட்டு வந்தவரோட பொறுப்புக்கு தகுந்த நடவடிக்கை மூலம் அவர்கிட்ட இருந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை வாங்கிக்கலான்னு கோர்ட் ஆர்டர் போட்டுருது. இது காம்போசிட் நெக்லிஜென்ஸ்க்கு நல்ல ஒரு கேஸ்லாவாக இருக்கும். அடுத்து ஸ்டாட்யூட்டரி நெக்லிஜென்ஸ் அண்ட் ஆக்ஷனபிள் நெக்லிஜென்ஸ். இது ரொம்ப சிம்பிளுங்க. லாவால் இம்போஸ் பண்ணப்பட்டதில் பிரீச் ஆஃப் டியூட்டி நடக்கிறது ஸ்டாட்யூட்டரி நெக்லிஜென்ஸ். அடுத்து ஆக்ஷனபிள் நெக்லிஜென்ஸ். இதில் என்னென்னா சட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்ட கடமையாக இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை பொறுத்து கவனத்தோடு இருக்க வேண்டிய கடமையை மீறுறது ஆக்ஷனபிள் நெக்லிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. இதுக்கான லேண்ட்மார்க் கேஸ் தான் யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் இந்துஸ்தான் லீவர் லிமிடெட் கேஸு. அவ்வளோதாங்க. நன்றி.